வணக்கம். வாழ்க்கையை பிடித்த மாதிரி ரசித்து செய்கிறவர்கள் நிறைய பேர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களில் இந்த திருச்சி சின்னத்துரையும் ஒருவர். பெரம்பலூர் தொகுதியில் தேர்தல் கள நிலவரத்தை ஆராய சென்றபோது இந்த வித்தியாசமான மனிதரை சந்தித்தேன். அந்த பாராளுமன்ற தொகுதியின் சந்து பந்தெல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் இந்த சின்னதுரை திமுக வேட்பாளர் அருண் நேரு செல்லுமிடமெல்லாம் கூடவே தனது எக்ஸல் வாகனத்தில் பறக்கின்றார். வேட்பாளர் அருணின் தந்தையான அமைச்சர் நேருவால் இந்த தீவிர தொண்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். சின்னதுரை தனது இருசக்கர வாகனத்தின் முன்னால் பலமான அட்டையில் உதயசூரியன் சின்னத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அதில் தலைவர்களின் படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இரும்பில் உதயசூரியன் கிரீடத்தை உருவாக்கி அதை தலையில் அணிந்து கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்து திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்றார். அந்த இரும்பு கிரீடத்தில் தளபதியின் விசுவாசி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கருப்பு சிவப்பு உடையுடன் காட்சி தருகின்றார். வாகனத்தின் பின்னால் இரும்பு கம்பியில் திமுக கொடியை பறக்க விட்டிருக்கின்றார். இந்த பலமான இரும்பு கிரீடம் சுமார் 5 கிலோ எடை கொண்டது. பொதுவாக மக்கள் சின்னத்துரையை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். நாம் அவரிடம் நெருங்கிச் சென்று பேச்சு கொடுத்ததும் ஜாலியாக நம்மிடம் பேசத் தொடங்கினார். சும்மா பொழுதுபோக்குக்காக அவர் இந்த கனமான இரும்பு கிரீடத்தை சுமக்கவில்லை. ரொம்ப புத்திசாலித்தனமாக அதனை தனது வாழ்வாதாரமாக மாற்றியுள்ளார். தன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற மார்க்கெட்டிங் உக்தியும் அவரிடம் இருக்கின்றது. தனக்கு திமுக தலைமை கழகத்திலிருந்து வருடத்திற்கு 60,000 ரூபாய் கிடைப்பதாக சொல்கின்றார். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு சென்று அங்கிருக்கும் தலைவர்கள் பிரமுகர்கள் வழியாக தேவையான பணத்தை அன்றாடம் வாங்கிவிடுவதாகவும் சிரித்து கொண்டே கூறுகின்றார். தேர்தல் நேரம் இவரது வசூலுக்கான சீசனாக இருக்கின்றது. அன்றாடம் தனது பாக்கெட் எப்படியாவது நிரம்பிவிடும் என்று சொல்லுகின்றார். கிடைத்த பணத்தை விவரமாக சேமித்து மகளை MBBS படிக்க வைத்துள்ளார். மகன் போலீஸ் துறையில் பணியாற்றுகின்றார். தமிழகம் முழுக்க திமுக தலைவர்கள் பிரமுகர் மத்தியில் சின்னத்துரைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கின்றது. 2019 தேர்தலில் கனிமொழி எம்பிக்காக தூத்துக்குடி தொகுதியில் பணியாற்றியுள்ளார். அங்கு இதைவிட நிறையவே பணம் கிடைத்ததாக சொல்கின்றார். சின்னத்துரையின் நண்பர்கள் சிலருக்கு அமைச்சர் நேரு மனிதாபிமானத்தோடு ஆட்டோ வாங்கி கொடுத்து உதவியிருக்கின்றார். ஆனால் அதை அவர்கள் குடித்தே அழித்து விட்டார்கள் என்று வருத்தப்படுகின்றார் சின்னத்துரை. சின்னத்துரையிடம் குடிப்பழக்கமில்லை. கிடைக்கும் பணத்தை சேமித்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள்கின்றார். இந்த இருசக்கர வாகனமும் இதே கெட்டப்பும் தான் இவரது அடையாளம். அதனால் பணம் இருந்தாலும் இந்த கெட்டப்பை மறக்க மாட்டேன், மாற்றவும் மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்போது சின்னதுரைக்கு 57 வயது. 16 வயதிலேயே இந்த கிரீடத்தை சுமக்கும் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். 41 வருடங்களாக சின்னத்துரையின் வாழ்க்கை சக்கரம் திமுகவுடன் சேர்ந்து சுழன்று கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.